ஹெட்லைன்ஸ். பாஜக பக்கம் வீசும் பனையூர் காற்று. டெல்லியில் டீல் பேசிய தாவேகா புள்ளி. விஜயத்திற்கு தயாரான விஜய். கரூர் விவகாரத்தை தொடர்ந்து தமிழக அரசியலில் பல்வேறு மாற்ற காற்று வீச தொடங்கி இருக்கிறது. கொள்கை எதிரி என பாஜகவை விஜய் விமர்சித்தாலும் தற்பொழுது விஜய்க்கு பின்னணியில் பாஜக தான் உள்ளது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். முதல் கட்சியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது அண்ணாமலை உள்ளிட்டோரின் அடுத்தடுத்த பேட்டிகள், பாதுகாப்பு அதிகரிப்பு என பாஜக விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறது எனவும் இது 2026 தேர்தலில் எதிரொலிக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தாவேகா தலைவர் மற்றும் நடிகர் விஜய் தலைமையில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்ற உள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழுவையும் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கரூர் சம்பவத்தில் இருந்தே விஜய் மீது கரிசனம் காட்டி வருகிறது பாஜக என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். சம்பவம் நடந்த உடனே கரூருக்கு விரைந்த பாஜக தலைவர்கள் திமுக அரசு மீதுதான் குற்றம் இருக்கிறது என பேசி வந்தனர். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை தொடங்கி கட்சியின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருகின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக கரூர் சம்பவம் தொடர்பாக ஹேமா மாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை என்டிஏ கூட்டணி அமைத்து கரூருக்கு அனுப்பி வைத்தது. இந்த குழுவில் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட இடம்பெற்ற நிலையில் கரூரில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஹேமா மாலினி, விஜய் மீது தவறு இல்லை, தமிழக அரசு மீதும் காவல்துறையின் மீதும் தான் தவறு இருப்பது போல பேசியிருந்தார். இப்பொழுதும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் விஜய் மீது தவறில்லை என்ற தோணியிலேயே பேசி வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என பல மாதங்களாகவே பாஜகவினர் கூறி வருகின்றனர். ஆனால் கொள்கை எதிரி பாஜக தான் என திட்டவட்டமாக கூறியுள்ள விஜய் பாஜகவுக்கு கூட்டணி செல்ல போவதில்லை என சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் கரூர் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதனை வைத்து விஜயை காப்பாற்றி 2026 தேர்தலுக்கு கூட்டணியில் இணைத்துக் கொள்ள பாஜக முயற்சிக்கிறது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் மேலும் சில கூடுதல் தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பாஜக தலைவர் ஒருவரின் ஆலோசனையின் பெயரிலேயே முகாமிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழகத்தில் இருந்து பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருவர் செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் கரூர் சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே விஜயின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டதோடு அவருக்கு வழங்கப்பட்டு வரும் ஒய் பிரிவு பாதுகாப்பை இசட் பிரிவு பாதுகாப்பாக மாற்றலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நகர்வையும் விஜய்க்கு ஆதரவாகவே பாஜக எடுத்து வைத்து வருகிறது. இதனால் கொள்கை எதிரி என பாஜகவை விஜய் குறிப்பிட்டு இருந்தாலும் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற கொள்கைக்காக கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறார் என கூறி சமாளித்து விடலாம். 2026 தேர்தலில் பாஜகவுடன் விஜய் கூட்டணி அமைப்பது உறுதி என்கின்றனர் நம்மிடம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தினர். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இருக்கும் ஆதரவு குறித்து பாஜக தரப்பில் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு அதனை அமித்ஷா கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. விஜய்க்கு இருக்கும் மக்கள் ஆதரவு காரணமாகவே டெல்லியில் தாவேகாவின் சில நிர்வாகிகளால் காய் நகர்த்த முடிந்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் விஜய் அறிவித்தார். ஆனாலும் கடந்த ஜூன் மாதம் வரை விஜயை தங்கள் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தீவிரமாக முயன்று வந்தது. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை உட்பட பலரும் நேரடியாகவே விஜய் அழைத்தனர். ஆனால் விஜய் கடைசி வரை பிடி கொடுக்கவில்லை. இதன் பின் தாவேகாவையும் பாஜகவினர் அட்டாக் செய்ய தொடங்கினர். ஏனென்றால் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் விஜய்க்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஒரு கட்டத்தில் நடுநிலை வாக்காளர்களை விஜய் கவர தொடங்கினார் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனால் தாவேகாவிற்கு சிக்கல் எழுந்த நிலையில் டெல்லியின் உதவியை நாடி சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் முயன்றனர். அதன்பின் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கமாண்டோ பாதுகாப்புடன் தனி விமானத்தில் பயணித்தார். இதனால் தாவேகாவை தங்களின் கட்டுப்பாட்டில் பாஜக கொண்டு வர முயன்றதாக கூறப்படுகிறது. அதற்கு தமிழ்நாட்டில் பாஜக எடுத்த கருத்து கணிப்பே முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு சுமார் 15% வரை மக்களின் ஆதரவு இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. இதனை தேர்தல் ஆலோசகர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பார்வைக்கு கொண்டு சென்றனர். இதனால் அமித்ஷாவும் ஆச்சரியமடைந்து கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கரூர் விவகாரத்தில் தமிழக பாஜக விஜய்க்கு நேரடியாக ஆதரவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் டெல்லிக்கு தாவேகா தலைமை கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் டெல்லி பாஜகவின் மனதை அப்பட்ட
திட்டவட்டமாக அறிந்தவர் அண்ணாமலை. அவர் நேரடியாகவே நாங்கள் என்ன தாவேகா மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று கேள்வி எழுப்பி டென்ஷன் ஆகினார். கரூர் விவகாரத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளித்த போதும் விஜய் தனது வீடியோவில் எந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் எதிர்க்கட்சியினரும் விஜயை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.